பிகின் நயன்தாரா ஃபேரி டேல்ங்கிற படத்தை ஆவணப்படங்கிறாரு. அது ஆவணப்படமே அல்ல. அது நெட்ஃப்ளிக்ஸில் 50 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, தனுஷை மீறி அந்த காட்சிகளை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே வியாபார ரீதியாக எடுக்கப்பட்ட படம் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய பொய். பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடித்து விட்டு அந்த காட்சியை சேர்த்தது எந்த வகையில்? முதல் கேஸில் ஏதோ தப்பிச்சிட்டிங்க, இனிமேல் சுவிட்சில் எக்ஸ் என்று சொல்லி ஆபாச படங்களையோ இல்லாட்டி கல்யாணம் பண்ண வேண்டியது, அப்புறம் டைவர்ஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் எல்லாரை பற்றியும் தப்பாக விமர்சிக்கிறாரு. தனுஷை பற்றியும் விமர்சிக்கிறார். தனுஷ் மோசமானவன் அப்படி இப்படின்னு சொல்கிறார். நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நியூஸ் 10 சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உடைத்து சொல்வதே. அடுத்த வாரத்திலிருந்து சுசி லீக்ஸ் வரும் என்று சொல்கிறார். இது பிளாக்மெயிலா? யாரை பிளாக்மெயில் செய்வதற்கு மிரட்டுகிறார்? முதல் கேஸில் ஏதோ தப்பிச்சிட்டிங்க, இனிமேல் சுவிட்சில் எக்ஸ் என்று சொல்லி ஆபாச படங்களையோ இல்லாட்டி அந்தரங்க படங்களையோ வீடியோக்களையோ வெளியிட்டால் நிச்சயமாக கஸ்தூரிக்கு ஏற்பட்ட கதி சுசித்ராவுக்கு ஏற்படும் என்பதை பகிரங்கமாக பத்திரிகையாளர்கள், மீடியாக்காரர்கள் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்துலாம் இருக்கேன்னு சொன்னார் சுசித்ரா. ஆரம்பத்தில் நான் வக்கீலை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொன்னார். அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து நான் வக்கீலை திருமணம் செஞ்சு தப்பு, இப்போ வக்கீலை விவாகரத்து செய்து விட்டேன் என்று சொல்கிறார். என்ன பேத்தல், பிணத்தலாக தெரியுதா இல்லையா? கல்யாணம் பண்ண வேண்டியது, அப்புறம் டைவர்ஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் எல்லாரை பற்றியும் தப்பாக விமர்சிக்கிறாரு. தனுஷை பற்றியும் விமர்சிக்கிறார். தனுஷ் மோசமானவன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு? உண்மையை சொன்னால் நாங்கள் பாராட்டோம். நான்லாம் அத்துமீறல்களாகவோ உள்நோக்கமுள்ளதோ எந்த பிரச்சனையும் பேச மாட்டேன். உண்மையை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தனுஷ் பணம் கேட்டதில் என்ன தப்பு? அவர் படம் தயாரித்தார், அவர் பாடலாசிரியர் பணம் கொடுத்தார், இசையமைப்பாளருக்கு பணம் கொடுத்தார், அதே மாதிரி இசை கலைஞருக்கு பணம் கொடுத்தார், கதாநாயகன் விஜய் சேதுபதிக்கு பணம் கொடுத்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக நயன்தாராவுக்கு நம்மள சம்பளம் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த நயன்தாரா பிகின் நயன்தாரா ஃபேரி டேல்ங்கிற படத்தை ஆவணப்படங்கிறாரு. அது ஆவணப்படமே அல்ல. அது 50 கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸில் விற்றுருக்காரு. ஆவணப்படம் யாராவது அது ஆவணப்படமே அல்ல, அது குறும்படம். அது நெட்ஃப்ளிக்ஸில் 50 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் காதலித்தது எப்படி, நானுங்கிற எப்படி தானே அந்த படத்துலேருந்து சில ஷார்ட்ஸ் போடுங்க, சாங்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஆரம்பத்தில் என்கிட்ட எதுக்கு அனுமதி கேட்காம அதை போட்டிருக்கீங்க, போடுறதா எனக்கு பணம் கொடுங்கன்னு சொன்னார். ஆனால் சமரச பேச்சுக்கு நயன்தாரா உடன்படவில்லை. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தனுஷ் சமரச பேச்சுக்கு தயாராகத்தான் இருந்தார். அதற்கு உதாரணம் நான் சொல்லணும்னா, தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கத்திலும் நடிகர் சங்கத்திலும் ஒரு புகார் கொடுக்கப்பட்டது. கொடுத்தவர் ஐஸ்வர்யா கணேஷ் மற்றும் 5 ஸ்டார் கதிரேசன். இருவருக்கும் இப்போ பஞ்சாயத்து பண்ணி 2 பேருக்கும் படம் பண்ணுவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் தனுஷ். எனவே சமரச பேச்சுக்கோ சமரசத்துக்கோ வரமாட்டேன் என்று சொல்லக்கூடியவர் அல்ல தனுஷ். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 10 பைசா தரமாட்டேன், எனக்கு ஓசியில் தான் கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி? இதனால் ட்ரெய்லர் வந்துச்சு, நேற்று படம் பத்திரிகையாளங்க பார்த்தாங்க. அதில் தனுஷை மீறி அந்த காட்சிகளை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே கோர்ட்டில் தான் கோர்ட்டில் வழக்கு போட்டுட்டார் தனுஷ். எனவே சட்ட ரீதியாக அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலே கட்டாயத்தில் இருக்கிறார் நயன்தாரா. வியாபார ரீதியாக எடுக்கப்பட்ட படம் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய பொய். அப்போது 50 கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸில் விற்றது தப்பா? உங்கள் கல்யாண இன்விடேஷன் யாருக்கும் கொடுக்கல, உங்கள் கல்யாணத்துக்கு யாரையும் வரணும்னு சொல்லலை, மீடியாக்காரங்களை சொல்லலை, பத்திரிகைக்காரங்களை சொல்லலை. நீங்கள் முழுக்க உங்கள் கல்யாணத்தையும் கமர்ஷியலாக எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் வியாபார நிமித்தம் அந்த படத்தை தயாரித்ததுனால அவர் பணம் கேட்குறாரு. அது கொடுத்தா என்ன தப்பு? பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடித்து விட்டு அந்த காட்சியை சேர்த்தது எந்த வகையில் நியாயம்? சொல்லுங்கள் நயன்தாரா. நீங்கள் சினிமா அல்லாமல் மற்ற விஷயம் நிறைய கமர்ஷியல் பண்ணுறீங்களா? சானிட்டரி நாப்கின் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஆடம்பர பொருட்களை விற்கிறீங்க, மேக்கப் சாதனங்கள் விற்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கோடீஸ்வர தொழிலதிபர் அம்பானியோட இப்போ பார்ட்னராக சேர்ந்துருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியலனைங்களா? இன்றைக்கு சினிமாவை தவிர மற்ற தொழில்களில் அதிகமாக வருமானம் வரக்கூடியவர் நயன்தாரா. அப்போ கேட்ட பணத்தை பேரம் பேசி கொஞ்சம் குறைச்சி கொடுக்க வேண்டியதானே? பணம் கொடுக்க மாட்டேன். ஒரு தயாரிப்பாளருக்கு அவருடைய தயாரிப்பிலிருந்து சில காட்சிகளை எடுப்பதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பணம் கொடுக்க மாட்டேன், அந்த ஷார்ட்ஸை மட்டும் நான் பயன்படுத்துவேன் என்பது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? சொல்லுங்கள் நயன்தாரா. நியாயமான பதிவுகளுக்கு நியூஸ் 10 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். Hi, this is Minna. Like, share, subscribe News 10 Tamil.